வணக்கம் மக்களே, நான் உங்க கல்கி. எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். இந்த விட நம்ம பார்க்க போறது யாருன்னா, ஐயோ இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. என்ன கலைவனேக்கா பையனை குப்பரை போட்டு மேல தோசை ஊத்திட்டு இருக்கீங்க? என்னது குப்பரா போட்டு தோசையா? டேய், ஏதாவது புதுசா கண்டுபிடிச்சிருக்கீங்களாடா? இல்ல உடம்புல இருந்து ஏதாவது கரண்ட் வருதா? எதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்கடா. உடம்புல சூடேறி போயிருக்காங்க. ஏன் கேஸ் வேஸ்ட் பண்ணும்? அதனால இவன் மேலே தோசை விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு இளநீ வாங்கி கொடுக்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இளநீ எல்லாம் வாங்கி குடிக்க தேவையில்லைங்க. நான் சொல்றது செஞ்சாவே நல்லா போயிருங்க. என்னங்க அது? நீ வாங்க, பின்னாடி வாங்க பாக்கலாம். நான் என்ன கேட்கறேன், சைக்கிள்ல போனியே நீ மாட்டு செவனு போக வேண்டியதானே? தோசை சுட்டம்மா நீயாவது செவனு சுட வேண்டியதானே? சம்மந்தமே இல்லாம எதுக்கியா வரீங்க? வரதை விட்டு அவரு இளநீ வாங்கி தரேன்னு சொல்றாரு. ஒன்று வாங்கி குடிச்சு சூட்டை தணிக்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு எனக்கு தெரியும் சொல்லு. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு எதுக்குங்க 2 ரோட்டை தோசை சுட்டுறீங்க? அது ஒரு பையனை வச்சுக்கிட்டு. ஐயோ, நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இங்கெல்லாம் பார்த்தா பைத்தியமா இருக்கா இல்ல நீங்களா? என்ன புரியல எனக்கு. இதெல்லாம் பின்னாடி வரைய போகணுமா? என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். ஒண்ணுமே தெரியலையே. நீங்க தான் பாத்தீங்களா? பார்க்கலாம் வாங்க. இங்க பாருக்கனே, இதுதான் சுத்தமான இளவமஞ்சி. இதுல படுத்தாவே உடம்புக்கு செம்ம குளிர்ச்சி. இது இளவமஞ்சி பெட்டோட ஆரம்ப சைஸுங்க. 3 காரு. இதுக்கு ஒரு தலகாணி ஃப்ரீயா வந்துரும். வெறும் 3000 ரூபா தாங்க இந்த சைஸ். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. டாய் சோழமுத்தா, இது ப்ரொமோஷன் வீடியோவா? அட பாவீங்களா, பாவம் பண்ணிட்டீங்கப்பா, பாவம் பண்ணிட்டீங்க. ப்ரொமோஷன் பண்றதுக்கு எதுக்குடா பின்னாடி வரணும்? ஐ மீன் சூட்டை தணிக்கணும். சும்மா பேச நினைச்சு பேசாதீங்கடா. எங்க அண்ணன் சோபா தம்பி ஊத்து வந்தா கூட அவனாவது பார்ப்பான். சம்மந்தமே தான் பண்றீங்கடா, அநியாயம் பண்றீங்கடா. டேய், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றியாடா? மா அது நேத்துதுமா, ஃப்ரிட்ஜில் தாண்டா வச்சிருந்தேன். தயவு செய்து அதை தூக்கி போடுமா. வெளியில வாங்கினதுமா, ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தாலும் நல்லா இருக்கா. தயவு செய்து தூக்கி போடு, சொன்னா கேளு. கஷ்டப்படுறவங்க தாண்டா தெரியும். 10 ரூபா சம்பாதிக்கிறதோட கஷ்டம் தெரியுமா? நம்மளை மாதிரி பசங்க கடைசி வரைக்கும் அம்மாவோட அன்பை புரிஞ்சுக்கிறதே இல்லைல்ல. எவ்வளோ ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க. நீயாவது சாப்பிட்டானப்பா, என்னப்பா இப்படி பண்ணுறீங்க? சே, ஒருவேளை காசுக்கு எவ்வளோ சம்பாதிக்கிறோம்? காசுக்கு சம்பாதிக்கிறோமா? நீ ஒன்றும் சாப்பிட வேணாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். அப்பவே சொன்னேன் 50 ரூபா செலவா, 50 ரூபா வேஸ்டா போகும்னு சொல்லிட்டு 5000 ரூபா செலவு வேஸ்ட். இன்னொரு தடவை நீ பழசு சாப்பிட்டானே. ஐயோ ஐயோ. என்ன பேர் தம்பி உனக்கு? பாடும்போது இந்த ப்ராப்ளம் இல்லல்ல? நோ சார். சூப்பரா பாடுறானே. தண்ணி தொட்டி தேடி வந்து கண்ணு குட்டினா ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஆமா, அது எப்படி? அது பேசும்போது திக்கி திக்கி பேசுறாப்புல, பாடும்போது எல்லாம் சரளமா பண்ணிடுறாரு. போடியா போடியா போடியா, என்ன சரியா இருக்குது? எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? இருக்கு. மங்கி டான்ஸ் மங்கி டான்ஸ் ஆடுவீங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஃபீலிங்ஸ் வரணும்னா நான் ஒரு மனுஷனே இல்லையா? நன்றி, வணக்கம்.